கடலூர் மாவட்டம் தாளநல்லூர் கிராமத்தில் ரயில் பாதை அருகே ஏரி பகுதியில் உள்ள புற்கள் தீப்பிடித்து எரிந்ததால் அவ்வழியாக வந்த வைகை எக்ஸ்பிரஸ் நிறுத்தப்பட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் இயக்கப்பட்டது. அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த தாளநல்லூர் கிராமத்தில் உள்ள உப்புடியான் ஏரியில் இருந்த புற்கள் காலை 11 மணி அளவில் மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்தது. ரயில்வே கிலோமீட்டர் 228/100 என்ற இடத்தில் ரயில்வே தண்டவாளம் அருகே தீப்பிடித்து எரிந்தது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் விருதாச்சலம் இருப்பு பாதை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் இருப்பு பாதை காவல் உதவி ஆய்வாளர் சின்னப்பன் மற்றும் ரயில்வே போலீஸ் சுரேஷ் மற்றும் பெண்ணாடம் காவல் ஆய்வாளர் குணபாலன் மற்றும் பொறியாளர்கள் தியாகராஜன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். ரயில்வே இருப்பு பாதை அருகாமையில் தீ எரிந்து கொண்டிருந்ததால் அந்த வழியாக மதுரையிலிருந்து சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய வண்டி எண் 12636 என்ற வைகை அதிவேக விரைவு வண்டி அரியலூர் மாவட்டம் ஈச்சங்காடு ரயில்வே நிலையத்தில் 10:25 மணி முதல் 10:45 மணி வரை நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் 20 நிமிடங்களுக்கு பின்னரே ரயில் சேவை மீண்டும் இயக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி நவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.